பிதாக்களுடைய அக்கிரமம். அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பும்படிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை முள்ளம் பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களுமாக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்து ராஜ குடும்பத்தார் எல்லோரும் சீரழிந்து போவார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவர்களோடு சேர்ந்து பாபிலோன் நகரமும் அழிந்து போகும். பாபிலோன் ராஜாவின் குடும்பத்தில் யாருமே மீதியாய் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய புத்திரரில் ஒருவரும் எழும்பி தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களால் உலகத்தை பட்டணங்களால் நிரப்ப முடியாது. அவர்களுடைய பிதாக்களின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள் எல்லோரும் கொலையுண்டு போவார்கள். மேதியரும் பெர்சியரும் பாபிலோன் தேசத்து அரச குடும்பத்தார் எல்லோரையும் கொன்று போட்டார்கள். பாபிலோன் ராஜாவை அழிக்கும் பொறுப்பை கர்த்தர் மேதியரிடமும் பெர்சியரிடமும் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரம் அவர்கள் பெல்ஷாத்சாரை கொன்று போட்டார்கள். அவனுடைய பிள்ளைகளை கொன்று போடுவதற்கு திட்டம் வகுத்தார்கள். நேபுகாத் நேச்சார் ராஜா சிதேக்கியா ராஜாவின் குமாரரை அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே கொன்று போட்டான். பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்களை எல்லாம் ரிப்லாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். எரேமியா 52:10-11. நேபுகாத் நேச்சாரின் அக்கிரமத்தை கர்த்தர் விசாரித்தார். பிதாக்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கிறார். நேபுகாத் நேச்சாரின் அக்கிரமத்தை கர்த்தர் அவனுடைய பிள்ளைகளிடத்தில் விசாரித்து அவர்களை கொன்று போட்டார். நேபுகாத் நேச்சார் செய்த பாவத்திற்கு சரியான தண்டனை கிடைத்தது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் நீதியும் நியாயமும் உள்ளவர். கர்த்தருடைய பார்வையில் தேசத்தின் நலனே மிகவும் முக்கியமானதாக இருக்கும். பாபிலோன் ராஜா மரித்து போனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும் என்பதை கர்த்தர் கண்டார். பாபிலோன் ராஜாவை விட கர்த்தருக்கு தம்முடைய ஜனமே முக்கியமானவர்கள். பாபிலோன் ராஜா உயிரோடு இருந்த நாட்களில் எல்லாம் அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்தான். கர்த்தர் அவனை தண்டித்தார், தம்முடைய பிள்ளைகளை விடுவித்தார். பாபிலோன் தேசத்து ராஜாக்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்பி இருக்கிறார். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பெயரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் அவர்களுடைய புத்திரரிடத்திலும் பௌத்திரரிடத்திலும் விசாரிக்கிறார். அவர்கள் எல்லோரையும் சங்கரிக்கிறார். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பெயர் பெறுவதில்லை. கர்த்தருடைய நாளிலே அவர்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். பாபிலோன் நகரம் அழிந்தது. பொன்னகிரி என்று பெருமையாய் அழைக்கப்பட்ட நகரம் ஒன்றும் இல்லாமல் போயிற்று. அது முள்ளம் பன்றிகளுக்கு சுதந்திரமாயிற்று. தண்ணீர் நிற்கும் பள்ளங்களாயிற்று. சேனைகளின் கர்த்தரோ பாபிலோன் நகரத்தை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுகிறார். பாபிலோனின் அழிவை பற்றி ஏசாயா இவ்வாறு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம் மன்றியும் அதை சுதந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதில் குடியிருக்கும். அதில் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜ்யபாரம் பண்ண அதன் மேன்மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இரார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரண்மனைகளில் முட்செடிகளும்
அதன் கோட்டைகளில் காஞ்செறிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாவரமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாடை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாரும். இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாய் சேரும். ஏசாயா 34:10-15 வரை. பாபிலோன் பட்டணத்தின் அழிவு. அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். அவன் புத்திரர் எழும்பாதபடிக்கு, அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு, அவர்கள் உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு, நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி பாபிலோனுடைய பெயரை சங்கரிப்பேன். அதில் மீந்திருக்கிறதை சங்கரிப்பேன். புத்திரனை சங்கரிப்பேன், பௌத்திரனை சங்கரிப்பேன். அதை முள்ளம் பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களுமாக்குவேன். அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தால் பெருக்கி விடுவேன்.